ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரீசன்ட் டைமில் என்னோட சைல்டு வந்து ஹைப்பர் ஆக்டிவா இல்லைன்னா நார்மல் ஆக்டிவ் சைல்டா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆக்டிவ் ஸ்மார்ட் கிட் அப்படிங்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அண்ட் லேர்னிங் அண்ட் ஃபோக்கஸ்டாக சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது என்கேஜ்டாக திங்க் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்டு எங்கே வந்து அமைதியாக மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல காமாக வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்போவுமே வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியராக இருப்பாங்க. அதே நேரத்தில் புது ஸ்கில்ஸோ ஒரு சோஷியலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட குழந்தைங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் சைல்டு அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வமாகவும், அதே நேரத்தில் ஒரு காம் சிச்சுவேஷனில் காமாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு வந்து எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாகவும், அவங்க லேர்னிங் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் குழந்தைங்க பற்றி ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னால், உங்கள் பீடியாட்ரிஷியனை மீட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்யூ.